Taste the Daily. விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உண்மையை மறைக்க ஸ்டாலின் அரசு பல்வேறு நாடகங்களை நடத்தி மக்களை குழப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் அரசு சுரங்கத்தை ஏலம் விடும் உரிமையை மாநில அரசிடமே வழங்க வேண்டுமென மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் உண்மைக்கு புறமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அவை உறுப்பினர் அவர்கள் திரு தம்பித்துரை அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஆதரவாக பேசியுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் என்ற ஒரு செய்தியை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். திரு தம்பித்துரை அவர்கள் நேற்றைய தினமே மாநிலவில் தான் என்ன பேசியது என்ற விவரத்தை தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க பார்க்கிறாங்க. இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்ற சொல்லிட்டாரு. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில் கொண்டாந்தாங்க. ஏல முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். யார் அதிகமா ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும். அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது. இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு? இதுதான் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருக்கிறார். அதோட நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி அவர் எழுதிய கடிதம் மத்திய அரசுக்கு, மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் நீர்வளத்துறை அமைச்சர். இக்கடிதத்தில் அரிய வகை கனிமங்கள் ஏலமிடும் உரிமையை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் கோரியுள்ளாரே தவிர அரிய வகை கனிமங்கள் ஏலமிடுவதை தடை செய்ய வேண்டும் என்றோ கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்த சட்டம் 2023 திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை. மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தல, எதையுமே சொல்லல. ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா கொண்டாடுறாங்க. அப்போ அரிய வகை கனிமங்களை மத்திய அரசே குத்தகை கொட வேண்டும் தான், மத்திய அரசாங்கமே அந்த உரிமத்தை வழங்க வேண்டும் என்று தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. அதை மாநில அரசு கேட்குது. அதுக்கு தான் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளம் மூலமாக வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது.